ಬಡಗರೆಲ್ಲಾಗ ಕೈ ಮುಗಿದುನ್ನೆ ನೆಲಿಕೋಳು ಬಡಗರ್ ಸುದ್ದಿ ಅತೆಂಬ ತಿಂಗೋದು ಒಂದು ದಿನ ಬಡಗರು ತಿಂಗೋಣ ಮೊದಲು ದಿನ ನಂಗೆ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಹಾಕಿದ್ದು ಪೆರಟಾದಿ ತಿಂಗುವ 5ನೇ ವರ್ಷ 1941 ಅದನ್ನ ಪತ್ರಿಕೆಯೋ ಅದನ್ನ ಸುದ್ದಿಯೋ ನಂಗಿಂದು ಸಿಲ ಜೋಡಿ ನಂಗೆ ನೋಡಿನೋ மொழியே இனத்தின் அடையாளம் அதென்பது முதல் பக்கத்துள்ளது. உலகின் எல்லா நாகரிகங்களும் தங்களுக்கென்று ஒரு இடம், இனம், மொழி ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒரு இனம் தன் இருப்பிடத்தை இழக்குமானால் மற்றொரு இடத்தில் குடியேறி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் மொழியை இழக்குமானால் அந்த இனம் அழிந்துவிடும். ஓர் இனமும் அதன் மொழியும் வேறுபட்டவை அல்ல. ஓர் இனம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அதன் மொழி கட்டாயமாக காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டிருந்தால் மட்டுமே முடியாது. தமிழ் இனம் வாழ வேண்டுமானால் தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும். இவை அண்மையில் நடந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் அறிஞர் பெருமக்களின் உரை. செம்மொழியான தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்ட தமிழ் இனத்திற்கே இந்த நிலை என்றால் அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் படுகர் இனத்தின் எதிர்காலத்தை பற்றி நாம் சிறிதளவேனும் சிந்திக்க வேண்டும். நம் இனம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது மொழி முதலில் காப்பாற்றப்பட வேண்டும். நாளது வரை நமது மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை என்ற குறையை நீக்கி சிறிய மாற்றங்களுடன் தமிழ் மொழி எழுத்துக்களை கொண்டே நமது படகு மொழியை எழுதும் விதத்தினை நெலிக்கோடு அறக்கட்டளை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊக்குவித்து வருகிறது. பயிற்சிக்காக சிறிய கையேடு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளியில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் நாம் அதையே ஆதாரமாக கொண்டு நமது படகு மொழியில் எழுதும் திறனை எளிதில் கற்றுக்கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் படகு மொழியை கற்றுக்கொண்டு முடிந்தவரை இலக்கியங்களை உருவாக்கினால் மட்டுமே நமது இனத்தையும் மொழியையும் காப்பாற்ற இயலும். நமது மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சிக்கு ஒரு மாதாந்திர பத்திரிகையோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு செய்தி மடலோ உடனடியான தேவை என்பதனை உணர்ந்த நெலிக்கோடு அறக்கட்டளை முதற்கட்டமாக இந்த மாதாந்திர செய்தி மடலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது. முன்பு சென்னை படகர் நலச்சங்கம் வெளியிட்ட மந்தத மாத்து மற்றும் சோலூர் ராஜு கவுடர் வெளியிட்ட ஆராய்ச்சி போன்ற மாதாந்திர இதழ்கள் எதுவும் தற்பொழுது இல்லாதது ஒரு பெரும் குறையாகும். எனவே இந்த செய்தி மடல் கூடிய விரைவில் பத்திரிகையாக உருவேற்று ஒரு பெரும் நமது வீடுகள் தோறும் சென்றடைய வேண்டும் என்பதே எங்களது ஆவல். இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் தாங்கள் அனைவரின் பங்களிப்பும் மிகவும் தேவை. உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகளில் நம் சமுதாயம் பற்றிய செய்திகளை, சிந்தனைகளை, கட்டுரை, கவிதை, பெட்டி செய்தி என ஏதாவது ஒரு வடிவில் எழுதி அனுப்புங்கள். முக்கியமாக தமிழ் எழுத்துக்களை கொண்ட நமது படகு மொழியில் எழுதும் முயற்சிக்கு ஊக்கமளிக்கப்படும். இந்த செய்தி மடலில் சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் மட்டுமே வெளியிடப்படும். ಇದು ಮೊದಲ ಪಕ್ಕದಾಗೆ ನನಗೆ ಆಡುವ ಒಂದು ಸುದ್ದಿ. ಅದು ಕೂಡ ಒಂದು 2 ಕಥೆ ಆಡದೆ. ಒಂದು ಕುಣಿಕಿ, ಓ ಕುಣಿಕಿ ಓ ಮಿಣಿಕಿ ಅಕಿಲು ಕಾಪ ಕೂಸ ಅಲ್ಲ ಒತ್ತುಂಡೋತು ಇನ್ನವೇ ಕಲ್ಲಗ ಏಗಿಲೆ ಕಣ್ಣ ನೀರ ಹಾಕಿಯ ಅಪ್ಪ ಕಲ್ಲಗ ಏಗಿಲೆ ಕುಂದನ ಸೀಲೆಯ ಮುಚ್ಚಿನ ದಬುಳು ದಬುಳು ತೋಟ ಸೆಂಡ ಮಲ್ಲಿಯ ನೋಟ. ಅದೊಂದು ಕತೆ ಒಂದು ಬರೆದೊಡದೆ. ಒಳ್ಳಿಯ ಗಂಡು ಮಗರು ಜನವೋ ಅದೆಂದೇಗಿ ಭೂಮಿಯೇ ನೀ ನಾಡುವಾಗಿದ್ದಲೆಯೂ ಕಾಡುವಾಗಿದ್ದಲೆಯೂ ಬೊಡ್ಡೆ ಆಗಿದ್ದಲೆಯೂ ಬಳ್ಳಿಯಾಗಿದ್ದಲೆಯೂ ಗಂಡು ಮಗರು ಒಳ್ಳಿಯಕ್ಕರಾಗಿ ಇದ್ದಲೆ ನೀಯೂ ಒಳ್ಳಿತಾಗಿ ಇದ್ದರೆ ಅತ್ತೆಂಬುದನ್ನ ನಂಗೆ ಗಂಡು ಮಗರು ಎಸಗ ಮುಖ್ಯವಾದ ಜೋಳಿ ಮಾಡೋದಲ್ಲದೆ ನಂಗೆ 4 ಬೆಟ್ಟ ಕಾಪದಲ್ಲದೆ ಎಂಬುದನ್ನು ಒಂದು ಕಥೆ ಒಂದು ಬರೆದಲ್ಲದೆ. ಎರಡವದು ಪಕ್ಕದಾಗೆ ಬಡಗು ಮಾತು, ಅದಾವುದು ಬಡಗು ಬರೆ. ನಂಗೆ ಏನೇನೆಲ್ಲ ಬಡಗು ಮಾತು ಗಮನಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಏನೆಲ್ಲವ ನಂಗೆ ಗಮನ ಮಾಡೋದು ಅತ್ತೆಂಬುದನ್ನು ಬಡಗು ಬರೆ ನಂಗೆ
ನಂಗೆ ಈಗ ಪಳ್ಳಿಗೆ ಕಪ್ಪ ತಮಿಳುದಿಗೆ ನಂಗೆ ಬಡುಗ ಎತ್ತ ಬರುವುದು ತಮಿಳಿಲ್ಲದಲ್ಲಿಯೋ ನಂಗೆ ಅರತಿಬ ಭಾಷೆಗೆ ಅದು ನಡುವ ಎಳುತ್ತದಿಗೆ ನಂಗೆ ಬಡುಗರು ಬಂದು ಬಡುಗು ಮಾತ ಎತ್ತ ಬರುವುದು ಅತ್ಯಮ್ಮನ ಪತಿ ಒಂದು ಕಟ್ಟುರೆ ಇರ್ತದೆ ಅದು ನನಗೆ ಬಡುಗು ಭಾಷೆಗ 32 ಎಳುತ್ತು ಅಟ್ಲೆ ಗಣ ಅದನಿಗೆ ತಮಿಳ್ ಬೀತು ಬರೆಯಕು ಇಂಗ್ಲೀಷು ಬೀತು ಬರೆಯಕು ಅತ್ಯಂಬದನ ಪತಿ ಆಡದೆ ಅದನ್ನು ನೋಡಿವಿ ಅದನಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಬಡು ಕಥೆ ಒಂದು ಬರೆದೊಳದೆ ಎರಡಾவது ಪಕ್ಕದಾಗೆ ಮಾದನ್ ಸೆಲ್ವರಾಜ್ ಬಾಕೋಳ ಮಣಿಯಟ್ಟಿಗೆ ತಾ ಬರ್ದರೆ ಮಂಡರೆ ಬುದ್ದು ಮಂದ ಒಡೆದೋದ ಅಪ್ಪನ ಆಸೆ ಬಿಗುದು ಮಕ್ಕನ ಮಂಡೆ ಒಡೆದೋದ ಕುಪ್ಪಸ ಕಲರಾದ ಕೊಳ ಒಡೆದೋದ ಹುಣ್ಣವೆ ಬೆವರಾದ ಮಣೆ ಎರಡಾದ ಕೆಸರು ಕಳೆದೋದ ಮೊಸರು ದೂರ ಆದ ಎಮ್ಮೆ ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಮ್ಮೆ ಬುದ್ಧ ಎಲ್ಲಿ ಆಳುನ ಗಮಳೆಲ್ಲಿ ಗವನ ಬಳ ಇಲ್ಲಿ ಅಯ್ಯ ಎತ್ತೆ ಮಾಡಿದ ಧರ್ಮವೋ ನೀಯೊಂದು ಎದ್ದೆ ಒಂದು ದಾರ ಮಾಡಿದ ಕರ್ಮವೋ ನೀಂದು ಬುದ್ಧೆ ಅತ್ಯಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಥೆಯ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಹಿಂದೆ ಮೂರಾவது ಪಕ್ಕದಾಗೆ ನಂಗೆ ಈ ಪೆರಟಾದಿ ತಿಂಗೋಣ ಒಂದು ಹಬ್ಬ ದೆವ್ವ ಪತಿ ಬರೆದಿದೆ. ದೆವ್ವ ಹಬ್ಬ தெய்வ திருநாள் வடகற்கு தெய்வ ஹப்பாதான் அறுவடை திருநாள். தாங்கள் விளைவிக்கும் கஞ்சை எனப்படும் பார்லியை கொண்டு சமைக்கும் பொங்கலை முன்னோர்களுக்கு படைத்து வணங்கும் அளவில் இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. கஞ்சை கதிரை அறுத்து வந்து அக்கபக்க அமைப்பில் மாலை போல் கோர்த்து கட்டும் நிகழ்வோடு இப்பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. இப்பண்டிகையில் முதலீற்று பசுவின் பாலை கொண்டு பூஜை செய்கின்றனர். முன்னர் எருமையின் முதலீற்று பாலை கொண்டு வந்துள்ளனர். எருமை வளர்ப்பு வேளாண்மை ஆகிய இரண்டும் நாம் மேற்கொண்டிருந்த முகாமையான தொழில்கள் ஆகையால் இவை இரண்டினையும் நினைவுபடுத்தும் வகையில் அவை முதலிடம் பெறுகின்றன. நம் பழங்குடியின தன்மைகளை எடுத்துக்காட்டும் விதத்தில் இவ்விழா நிகழ்வுகள் அமைந்துள்ளன. தெவ்வா என்பதின் பொருள் தெய்வம் என்பதாகும். ஆக தெவ்வப்பா என்பதின் நேரடி பொருள் தெய்வ திருநாள் என்பதாகும். ஒரு குலம் உருவாக மூல காரணமாக இருந்த முன்னோர்கள் அக்குலத்தின் தெவ்வா ஆவர். அதில் நாங்கள் ஹெத்தப்பாக்கத்தா நாங்கள் தெவ்வா. ஆகையால் நமது சமுதாயத்தில் இருக்கின்ற 15 குலங்களுக்கு 15 தெவ்வாக்கள் இருக்கின்றன. இந்த 15 தெவ்வாக்களையும் சமுதாயம் முழுமையும் ஒரே வகையாக கொண்டு பூஜை செய்கின்றனர். ஆகையால் தெவ்வப்பா சமுதாயம் முழுமையும் ஒரே வகையில் இருக்கின்றது. 15 தெவ்வாக்களையும் ஒன்று போல் கொண்டு வழிபாடு செய்வது இப்பண்டிகையின் தனி சிறப்பாகும். இன்றைய அளவில் ஒரு தெய்வத்தை 15 குலத்தாரும் வழிபடும் தெய்வம் போன்ற தோற்றத்தினை இப்பண்டிகை காட்டுகிறது. ஆவாணி திங்குவா, அதாவது ஆவாணி படகு திங்கள் அமாவாசை கழிந்த பின் தெவ்வப்பா வரும். ನಂಗೆ ಬಡಗು ತಿಂಗೋದೆಗೆ ಆವಾಣಿ ತಿಂಗುವ ಬೆರಿಗಿದ ಮುಟ್ಟುಜಿನ ಬಿರಿದಿಯಿಂದಳು ದೆವ್ವೊಬ್ಬ ಮಾಡಿನೋ. ಇದು ಒಂದು ಪುಣ್ಣ ದೆವ್ವೊಬ್ಬನ ಪತಿ ಒಂದು ಸುದ್ದಿ. ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಿಲ ದೆವ್ವೊಬ್ಬನ ಪಡ ಎಲ್ಲವೂ ಹಾಕಿತ್ತದೆ. 4வது ಪಕ್ಕದಾಗೆ ಜಾಬ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಇನ್ ಪಬ್ಲಿಕ್ ಸೆಕ್ಟರ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಂಪನೀಸ್, ಅದಾವುದು ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಸೈಡ್ದಾಗೆ ಒಂದು ಬಂದು ನಂಗೆ ಒಂದು ಗೆಲ್ಚಿಸೋದು ಮಾಡೋದು, ಏನು ಮಾಡೋದು, ಏನು ಇದು ಮಾಡೋದು, ಏನು ಕಪ್ಪೋದು ಎಂಬುದನ್ನ ಪற்றி ಒಂದು ಒಂದು ಪುಣ್ಣ ಸುದ್ದಿ ಬರೆದೊಳದೆ. ಅದನ್ನು ಖಂಡಿತ ನಂಗೆ ಕಪ್ಪ ಕುಣವೆ ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳಿತಾಟನ ಅದು ಇಂದಳು ಕಡೆಸಿ ಒಂದು ಕಥೆ ಒಂದು ಬರೆದೊಳದೆ. ಧಾರಾಳ ಮನಸ್ಸು ನಮ ಅತ್ತೆಂಬ ತಲೆಪುದಿಗೆ ತಾ ಎಂದು ಕೇಪದು ಮಟ್ಟವಾನದು, ಅದನ್ನು ಎದುರುಗ ತಪ್ಪದು ಇಲ್ಲೇ ಎಂದು ಹೇಗುವುದು ಅದಗೂ ಬಿಡ ಮಟ್ಟವಾನದು. ಎದಾ ಎಂದು ಕೊಡುವುದು ವಸ್ತಿ ಅನ್ನೋದು, ಅದನ್ನು ಎದುರುಗ ಈಸೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಗುವುದು ಅದಗೂ ಬಿಡ ವಸ್ತಿ ಅನ್ನೋದು. ಕಣ್ಣಾಡಿ ಮಾಕೆ ನೀರೊಡುವ ಅಲೆಬಪ್ಪ ಸೌಂದರ್ಯದ ನೀರು ಕುಡಿಯಾರರು ಏಸಗ ಅರುಪೆ ತಿಳಿಯೋ, ದನವೂ ಕುದುರೆಯೂ ನಡೆದು ಕಳಂಗಳೆತ್ತಿದ ಕೆಸರೋಡ ಸೇದ ಕಳುಕು ನೀರಾಳಿಯೋ ಅಲ್ಲಿಗ ಓಪದುಗ ದಾರಿ ಅಪ್ಪರ ಅಡದೆ. ಅಕ್ಕಿಲು ಜಾಮ ಸೌಣ ಸರಿಯಿಲ್ಲ ಎಂದಾರ, ಅಲ್ಲಾದೆ ಬೇಕು ಎಂದು ಹೋಗಿ ಸಿಕ್ಕಾದೊಳೆ ಪಳಿಯೇಗಾರರು. ನಿನ್ನ ಸಿಡಪದಿಲ್ಲೆ ಓರಿಯೇ ನೀ ಬದುಕು,
ಬಾನುನ ಬುಡುಗುಳುಗ ಮಿಚ್ಚುಲು ಕೂಡ ಸೇದ ಮಂಜು ಮಾಕೆ ಅಳವಿಲ್ಲಾದ ಕೊಡುವ ಧಾರಾಳ ಮನಸ್ಸನಮ ನೀ ಇತ್ತಮಾಕೆ ಒಂದೊಂದು ಬಡುಗು ತಿಂಗೋಣ ಮೊದಲು ದಿನವೂ ನಂಗ ನೆಲಿಕೋಲು ಬಡಗರು ಸುದ್ದಿ ಎಂಬ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯ ಕೇಗಿನಿಯೋ ನಿಂಗೂ ಅದುಗ ತೇವೆಯಾನ ಯಾವುದು ಬಡಗರು ಪತಿ ಸುದ್ದಿ ಅಟ್ಲೆ ಬರೆದು ಕೇಗಿವಿ www.nelikolu.in ಅತೆಂಬ ಇಂಟರ್ನೆಟ್ ವೆಬ್ಸೈಟ್ ತೆಗೆಯೋ ಅಡದೆ ಅದಿಲ್ಲದೆ ನೆಲಿಕೋಲು ಚಾರಿಟಬಲ್@gmail.com ಅತೆಂಬ ಒಂದು ಇದು ಕೊರ್ಚಿವಿ ಹಿಂದೆ ನನಗೆ ಈ ಬಡಗರ ಸುದ್ದಿಗೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ನಂಬರ್ಸು ತಂದೊಡದೆ ನಿಂಗೆ ತೊಡರ್ಬು ಮಾಡಿವಿ ಹಂಗೆಲ್ಲ ಒಂದು ಸೇವೋ ಒಳ್ಳಿತು ಮಾಡುವೋ ನೆಲಿಕೋಲು ನನ್ನಿ